இந்த புதிய நாளிலும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. உங்களை குறித்ததான திட்டம் தேவன் இன்றைக்கு நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு தேவையான மகிமையையும் அதற்கு தேவையான கிருபையும் இரக்கங்களையும் எல்லாவற்றையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதிகமான தேவனுடைய கிருபைகள் நிறைந்த நாளாக இருக்குது. அதற்கு நன்றி செலுத்துங்க. மத்தேயு 10:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. God pays attention to the details. பொதுவான பார்வையில் பார்ப்பவர் உங்கள் தேவன் அல்ல, அவர் விவரங்களை கவனித்து பார்ப்பவர். God pays attention to the details. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாத காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களை பற்றி நீங்கள் தெரியாத விவரங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒரு சில விவரங்களை மறந்து போயிருக்கலாம், எண்ணாமல் இருக்கலாம், உங்கள் கணக்கில் விட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் எதையும் விட்டுவிட மாட்டார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. Each and every strand of your hair has been counted. ஒவ்வொரு சின்ன சின்ன முடியையும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படின்னா அது எவ்வளோ டீட்டெயில்டா, எவ்வளோ கவனமாக தேவன் எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். God tells you today that everything in your life is counted and accounted. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களுமே எண்ணப்பட்டிருக்கிறது, கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள் என்ற அர்த்தம். You are special to God. Prophetically I tell you today that God is going to perform miracles in a detailed form. தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் அற்புதங்களை செய்யும் பொழுது அதை நுணுக்கமான விவரங்களோடு செய்கிற தேவனாக இருக்கிறார். பொதுவான விதத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய மாட்டார். விவரங்களோடு, டீட்டெயில்ஸோட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஸோ யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன் டு த டீட்டெயில்ஸ் தட் காட் இஸ் கோயிங் டு டூ இன் யுவர் லைஃப்ஸ். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பொதுவான விதத்தில் நீங்கள் வைக்காமல் டீட்டெயில்டாக, எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் ஆண்டவரே, இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி விவரங்களோடு நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் விவரங்களோடு உங்களுக்கு பதில் அளிப்பார். எந்த விவரத்தையும் தேவன் விட்டுவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும், சின்ன சவாலாக இருந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்பதாக விவரங்கள் அடங்கிய விசேஷமான அற்புதங்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். இன்றைக்கும் ஒரு விசேஷமான நாள், விவரங்களோடு கூடிய அதிசயம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளிலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விவரங்களையும் கவனித்திருக்கிறார். விவரங்களோடு உங்களுக்கு பதில் அளிப்பார், விசேஷ விதத்தில் பதில் அளிப்பார், அற்புதமாக அதிசயமாக பதில் அளிப்பார். தேவனுடைய கரத்தினுடைய வல்லமையை, கிரியை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். இன்றைக்கும் ஆச்சரியம் நிறைந்த, விவரங்கள் நிறைந்த, அதிசயம் நிறைந்த ஒரு பெரிய நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.